ஓம் சிம்மத்வஜாய் வித்மஹே சூலஹஸ்தாய் தீமஹி தன்னோ காளி பிரஜோதயாது. காஸ்மோவியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இன்று பஞ்சமி நாள், வாராக ஜெயந்தி நாள். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் திருச்சி உறையூர் வெக்காளி அம்மனுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். உறையூர் வெக்காளி அம்மன் மனசில் இருக்கிற குறைகளை தீர்ப்பவள். வேண்டுதல்கள் கோரிக்கைகளை ஒரு சீட்டில் எழுதி அங்கே உள்ள திருசூலத்தில் கட்டி விடுறது ரொம்ப விசேஷம். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள விஸ்வாவசு வருஷம் பங்குனி மாதம் 24ஆம் நாள். இன்று மாலை 3:05 வரை பஞ்சமி திதி உள்ளது. அதன் பின்னர் சஷ்டி திதி உள்ளது. இன்று அதிகாலை 2:21 வரை அனுஷ நட்சத்திரம், அதன் பின்னர் கேட்டை நட்சத்திரம் உள்ள நாள். இன்று முழு நாளும் சித்தயோகம் உள்ள நாள். இன்று அஸ்வினி மற்றும் பரணி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8 மணி வரையும், மாலை 4:30 முதல் 5:30 வரை உள்ளது. ராகு காலம் மாலை 3 முதல் 4:30 வரையும், குளிகை நேரம் மதியம் 12 முதல் 1:30 வரையும், யமகண்டம் காலை 9 முதல் 10:30 வரை உள்ளது. இப்பொழுது 12 ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம். சூரிய பகவானை உச்சமாக கொண்ட மேஷ ராசி என்பர்களே, நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பை தருகின்ற நாள். ராசிக்குள்ள சுக்கிர பகவான் இருக்கார். சிலருக்கு இஎன்டி சம்பந்தமான பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் கவனமா இருக்கணும். தாய் தந்தையருடன் இருந்த மனக்கசப்பு பிரச்சனைகள் தீரும், கவலைகள் குறையும். ஜாபை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா அரசு சம்பந்தமான வேலையில் இருக்கிறவங்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்கும். அரசியல்வாதிகளுக்கு சில பேருக்கு இருந்த சங்கடங்கள் விலகும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு. சரணகோஷம் பாடி வழிபடுறது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. ரிஷபராசி என்பர்களே, சொன்ன சொல்லை காப்பாற்ற வேண்டிய நாள். யாருக்கா ஏதாவது ப்ராமிஸ் பண்ணியிருப்பீங்க, இதை நான் பண்ணித்தரேன் அப்படின்னு, இப்போ நிற்பாங்க. ஸோ அதனால தான் நம்ம எப்போவுமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். விவசாயிகளுக்கு லாபத்தை தரக்கூடிய நாள். பூ பழம் காய்கறி வியாபாரம் செய்கிறவங்க, உணவு சம்பந்தமான ஃபுட்டு சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணுவவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். சகோதர வழியிலே நன்மை உண்டு. வண்டி வாகனங்களால் சில பேருக்கு சில செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. திருமணம் கல்யாணம் சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ப்ரொஃபைல் சம்பந்தமான விஷயங்களில் கவனம் தேவை. மாணவர்களுக்கு நன்மையும் தீமையும் கலந்த நாள். வீட்டில் உள்ளவங்களோட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது நல்லது. ஈகோ பார்க்காதீங்க. இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சொர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபாடு. மிளகு தீபம் ஏற்றி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மிதுன ராசி என்பர்களே, நினைத்ததை சாதிக்கக்கூடிய தைரியத்தை தரக்கூடிய நாள். கேது பகவான் வலுவா இருக்கிறதுனால சில விஷயங்கள் நல்லபடியாக உங்களுக்கு நடக்கும். குறிப்பா எழுத்து சம்பந்தமான துறையில் இருக்கிறவங்களுக்கு, பேச்சாளர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். மாணவர்களுக்கு விளையாட்டில் ஆர்வம் அதிகரிக்கும். அதே மாதிரி பொது இடங்களில், பப்ளிக் பிளேஸில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஜாபை பொறுத்தவரையில் பார்த்தோம்னா இன்டீரியர் டிசைனராக இருக்கிறவங்க, சிவில் இன்ஜினியராக, கான்ட்ராக்டராக இருப்பவர்கள், ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியராக இருக்கிறவங்களுக்கு, ஆர்கிடெக்டாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும். வெளிநாட்டில் வேலை செய்பவர்களுக்கு சில சங்கடங்கள் போகும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சுதர்சனர் வழிபாடு. துளசி சாத்தி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 8. கடகராசி என்பர்களே, உயர்வான நாள். மனசுல இருந்த சில சங்கடங்கள் விலகும். தைரியமா இருப்பீங்க. பண விவகாரங்கள்ல இருந்த நெருக்கடி குறையும். லோன் சம்பந்தமான விஷயங்கள் சாதகமாக அமையும். ஒரு பிஸ்னஸ் லோனோ ஹவுசிங் லோனோ அப்ளை பண்ணியிருப்பீங்க. தந்தையினுடைய ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டு.
வீட்டில் சில மாடிஃபிகேஷன்ஸ் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணுவீங்க. எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஹார்ட்வேர் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணுவவர்களுக்கு லாபத்தை தரக்கூடிய நாள். கணவன் மனைவி இடையே ஒற்றுமை ஏற்படும். குழந்தை பாக்கியம் சம்பந்தமான விஷயங்கள்ல நல்ல நியூஸ் உண்டு. நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சக்தி கணபதி வழிபாடு. அருகம்புல் சாத்தி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. நினைத்ததை சாதிக்கின்ற தைரியத்தை கொண்டுள்ள சிம்ம ராசி அன்பர்களே, ராசிக்குள் கேது பகவான் இருக்கார். அஷ்டமத்து சனி நடக்குது. அதனால எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் பொறுமை, நிதானம், அமைதி தேவை. எலக்ட்ரீஷியனா, பிளம்பரா, கார்பெண்டரா, டெய்லரா வேலை செய்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். விவசாயிகளுக்கு லாபம் உண்டு. சகோதர வழியிலே நன்மை உண்டு. மாணவர்கள் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டிய நாள். ஆசிரியர்களின் பாராட்டு கிடைக்கும். வண்டி வாகனங்களில் போகும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரை பண்ணுங்க. ஓவர் ஸ்பீடு வேண்டாம். டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்க. உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய நாளாக இருக்கும். சாப்பாட்டு விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இது நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. ஓம் சரவணபவ அப்படின்னு முருகனுடைய நாமத்தை சொல்லுங்க. அதிர்ஷ்டமான நிறம் பிங்க். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. கன்னிராசி அன்பர்களே, விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள். உறவுகள் விஷயத்துல கவனமா இருங்க. காதல் சில பேருக்கு கசக்கும். ஹாஸ்பிட்டல், கிளினிக், ஃபார்மசி, மெடிக்கல் ஸ்டோர்ஸ், லேபரட்டரி, மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ், சர்ஜிக்கல் ஐட்டம் சம்பந்தமான பிசினஸ் பண்ணுவவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். மாணவர்கள், குறிப்பாக அக்கவுண்ட்ஸ், ஆடிட்டிங், காமர்ஸ், மேனேஜ்மெண்ட் சம்பந்தமான கோர்ஸ் படிக்கின்ற மாணவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். வேலை தேடுபவர்களுக்கு சில பேருக்கு நல்ல நியூஸ் வந்து சேரும். பிரயாணங்கள், பயணங்களின் பொழுது கொஞ்சம் கவனம் தேவை. நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு. பானகம் நைவேத்தியம் செய்வது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. துலாம் ராசி அன்பர்களே, சந்திர பகவானால் சில நன்மைகள் கிடைக்கும். நண்பர்களால் சில நன்மைகள் உண்டு. புது வழி கிடைக்கும். எக்ஸ்ட்ரா வருமானம், உதிரி வருமானம் கிடைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு பார்ட் டைம் ஜாப் பண்ணுறது, இல்லை பார்ட் டைமாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். ரயில்வே, ஹார்பர், ஏர்போர்ட், டிரான்ஸ்போர்ட் சம்பந்தமான வேலையில் இருக்கிறவங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். புது முயற்சிகள் கைகூடும். வீட்டில் உள்ளவங்கள்ட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு அன்னபூரணி அம்மன் வழிபாடு. நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. விருச்சிக ராசி என்பர்களே, ராசிக்குள் சந்திரன் இருக்கார். சில குழப்பங்கள் வரும். குழப்பத்துக்கு தீர்வும் கிடைக்கும். இந்த மாதிரி விஷயங்களை சில நம்ம கோட்டை விட்டமே, பெட்டரா பண்ணிருக்கலாமேன்னு மனசு சொல்லும். கலை இலக்கியத்திலே ஆர்வம் அதிகரிக்கும். ஹோட்டல் சம்பந்தமான பிஸ்னஸ், ஃபுட் கேட்டரிங் பிஸ்னஸ் செய்கிறவங்க, திருமண மண்டபம், பார்ட்டி ஹால், மினிஹால் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாளாக இருக்கும். சொந்த பந்தங்களுடன் இந்த பிரச்சனைகள் குறையும். மாணவர்கள், குறிப்பாக ரிசர்ச் சம்பந்தமான படிக்கின்ற மாணவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். கடல் சார்ந்த தொழில் பண்ணுறவர்களுக்கு சில நெருக்கடிகள் வரும், சமாளிச்சிருவீங்க. கடன் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு. கொழுக்கட்டை நைவேத்தியம் செய்கிற விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. வியாழ பகவானை ராசி அதிபதியாக கொண்ட தனுசு ராசி என்பர்களே, உயர்வான நாளாக இருக்கும். நல்ல சிந்தனை வரும். நல்ல தாட் ப்ராசஸ் இருக்கும். பிஸ்னஸ் பண்ணுபவர்களுக்கு புது வாய்ப்புகள் கிடைக்கும். பிஸ்னஸ் பார்ட்னருடன் இந்த பிரச்சனைகள் குறையும்.
பட்டறை வச்சிருக்கிறவங்க, மண்டி, கமிஷன் ஏஜென்ட் நடத்துகிறவர்கள், பூ, பழம், காய்கறி வியாபாரம், ஸ்நாக்ஸ் சம்பந்தமான பிஸ்னஸ், டீ கடை, ஜூஸ் கடை வச்சிருக்கிறவங்களுக்கெல்லாம் லாபம் உண்டு. தந்தையின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டு. உடன் பிறந்தவர்களுடன் இருந்த பிரச்சனைகள் குறையும். ஆன்மீக நாட்டம் சில பேருக்கு அதிகரிக்கும். நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு, துளசி சாத்தி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. மகர ராசி என்பர்களே, வெற்றியையும் தோல்வியையும் தரக்கூடிய நாள். அரசு அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள்ல உங்களுக்கு ஒரு நல்ல ப்ரோக்ரஸ் இருக்கும், வெற்றியை தரக்கூடிய நாளா இருக்கும். பணக்கொடுக்கல் வாங்கல், பிசினஸ் சம்பந்தமான விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். பிசினஸை பொறுத்தவரையில் பார்த்தோம்னா ஹாஸ்பிட்டல், கிளினிக், ஃபார்மசி, மெடிக்கல் ஸ்டோர்ஸ், லேபரேட்டரி வச்சிருக்கிறவங்களுக்கு லாபமா இருக்கும். உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்துக்கும் வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்துக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. விவசாயிகளுக்கு ஏற்றம் இறக்கம் இருக்கும். தன்னம்பிக்கை வளரும். மாணவர்களுக்கு அனுகூலமான நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காளி அம்மன் வழிபாடு. சிவப்பு குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணுங்க. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 9. கும்பராசி என்பர்களே, மனக்கவலைகள் குறையும் நாள். மனசுல ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். இப்படி பண்ணியிருக்கலாம், அப்படி பண்ணியிருக்கலாம், நம்ம கோட்டை விட்டோமே அப்படின்னு மனசு சொல்லுது. பாஸ்ட் இஸ் பாஸ்ட். தந்தையின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டு. தாயின் ஆரோக்கியத்திலும் முன்னேற்றம் உண்டு. மாணவர்கள் சுறுசுறுப்பா இருப்பீங்க, எனர்ஜெட்டிக்கா இருப்பீங்க. இந்த காலேஜ்ல, யூனிவர்சிட்டியில இந்த கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணுவீங்க. வீட்டில் மாடிஃபிகேஷன்ஸ் பண்றதுக்கு முடிவு பண்ணுவீங்க. வேலையை பொறுத்தவரையில் பார்த்தோம்னா அரசு ஊழியர்களுக்கு அனுகூலமான நாள். நீங்க நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. வில்லம் சாத்து வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் நீலம், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 1. மீனராசி என்பர்களே, உழைப்பால் உயர வேண்டிய நாள். 7 சனி வரை நடந்துட்டு இருக்கு, ஜன்ம சனி. பண விவகாரங்கள்ல கவனம் தேவை. எனக்கு மட்டும்தான் பிரச்சனை இருக்கு, யாருக்குமே இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க. எல்லாருக்கும் ஏதோ ஒரு ரூபத்தில் ஒரு பிரச்சனை இருக்கு. பிரச்சனை இல்லாத மனுஷன் கிடையாது. பர்சன்டேஜ் ஒன்லி த டிஃபரன்ஸ். வேலையை பொறுத்தவரையில் பார்த்தோம்னா ஹார்ட்வேர் சம்பந்தமான வேலையில் இருக்கிறவங்க, ஆட்டோமொபைல் என்ஜினியராக இருப்பவர்கள், மொபைல் சம்பந்தமான கடையில் வேலை செய்கிறவங்க, ஷோரூமில் வேலை செய்கிறவர்கள், இவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். பிரயாணங்கள், பயணங்கள் நல்லபடியாக நடக்கும். ஃபேஷன் டிசைனராக இருக்கவங்க, மாடலிங் செய்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும். நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு துர்க்கை அம்மன் வழிபாடு. நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. நன்றி, வணக்கம்.